ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக வரகரிசியை வச்சு ஒரு செம்மையான ஒரு கிச்சடி தாங்க பண்ண போகிறோம். வழக்கமாக ரவையை வச்சு கிச்சடி பண்ணுவோம். ஆனால் அதை விட கூடுதல் சுவையோட இந்த வரகரிசி கிச்சடியை இன்னைக்கு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதோட சுவைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த வரகரிசி கிச்சடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 200 கிராம். இப்போது இதை ஒரு தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே டம்ளர்கிட்ட 1/4 பங்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். இது அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம். ரெண்டும் சேர்ந்து 250 கிராம். இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2 பல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா 50 கிராம் பச்சை பட்டாணி, அதுவும் உரித்து வச்சுக்கோங்க. அப்புறமா 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸ், இதையும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் இஞ்சி, அதை நீள்வாக்கில் கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுவும் போட்டு லைட்டாக சிவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இதை சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் குறிப்பாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது வெங்காயம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பச்சை பட்டாணி, கட் பண்ணி வச்ச பீன்ஸ், கேரட், இதுவும் சேர்த்துக்கோங்க. கூடையே ஒரே ஒரு தக்காளி, சுவைக்காக ஒரு தக்காளிக்கு மேலே வேண்டாம். கூடையே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதையும் சேர்த்துட்டு திரும்ப நம்ம நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போது மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கலருக்காகத்தான் சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் சேர்த்து விட்டு திரும்பவும் அந்த காய்களை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டால் போதும். இப்போது காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியும் வரகரிசியும் பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் எடுத்தோம். அதில் 3.5 பங்கு தண்ணி வைங்க. மொத்தம் 3 டம்ளர் தண்ணி வைங்க, சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 4 அல்லது 5 புதினா இலை, இதை சேர்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷு, அதாவது நம்ம வரகரிசி கிச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச வரகரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போது நாம் மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விசில் போட்டு விட்டுருங்க. சரியாக 3 விசில். இப்போ எனக்கு 3 விசில் வந்திருக்குங்க. இப்போ ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் எடுத்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்ல கமன்னு வாசனையோடு இருக்குங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் வாடை பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நெய் சேர்த்தா இந்த டிஷ் இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்கும். நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த அருமையான கிச்சடி தயாராகிடுச்சுங்க. பொதுவாக ரவா கிச்சடி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதை விட கூடுதல் டேஸ்ட்டு இந்த வரகரிசி கிச்சடி. செய்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக குறைஞ்ச நேரத்தில் இந்த டிஷ்ஷை உங்களால் செய்ய முடியும். இந்த டிஷ்ஷுக்கு
தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வரகரிசி கிச்சடியை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா வாரம் அல்லது அடிக்கடி நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.